ஹலோ டியர் மாண்டிஸ். தமிழ்ல ஹிப்பா பாதி நடிச்சு டிரெக்ஷன் பண்ணி அவரோட வாழ்க்கையில நடந்தத படமா எடுத்தது தான் மீசைய முறுக்கு. அந்த படத்தை கன்னடால ஒரு கும்பல் பட்டே ஹுலே அப்படிங்கிற ஒரு பேர்ல, என்னது பட்ட லவங்கமா, யோ பட்ட லவங்கம் இல்லையா, பட்டே ஹுலே. அதாவது இந்த படத்தோட பேருக்கு என்ன அர்த்தம்னா புலி அப்படிங்கறது அர்த்தமா. இது புலியா இல்ல புலி புழுக்கையா அப்படிங்கறத இந்த படத்துக்குள்ள போயே பார்ப்போம். வீடியோக்குள்ள போமா? டியர் மாடிஸ், படத்துல ஹீரோ அண்ட் ஹீரோவோட ஃபேமிலியோட இன்ட்ரோடக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம ஹீரோவோட அப்பாவான விவேக் சாருக்கு ஒரு சீன் ஒன்று வரும். புரியலையே ஃபாதர், இவங்க தமிழ்ல பேசுனதா உங்களுக்கு பிரச்சனையா? தமிழ்நாட்டுல தமிழ் பேசாம பின்ன இவங்க பாகிஸ்தான்ல போயா பேசுவாங்க? சாரி ஃபாதர், என்ன மம்மின்னு கத்தாம அம்மானு கத்திட்டீங்களே. தாய்மொழி இஸ் ரன்னிங் இன் யுவர் பிளட். இப்படி மாசா தமிழுக்குன்னு ஒரு சீன் ஒன்று அற்புதமா எடுத்து வச்சிருப்பாங்க. இப்ப அப்படியே கன்னடா வெர்ஷனுக்கு போவாங்களேன். இந்த பட்டே ஹுலே படத்துக்கு வந்தோம்னா அவனுங்க ஊர் விவேக் என்ன பண்றாரு அப்படிங்கறத பாருங்க. Don't want to listen to all this nonsense. ಅಮ್ಮ ಅಂತ ಕೂಗಿದ್ರಿ, ಮಮ್ಮಿ ಅಂತ ಕೂಗ್ಬೋದಾಗಿತ್ತಲ್ಲ. என்னடே சொல்லி கொடுக்கிற வாத்தியாரே இப்படி கை நீட்டி அடிக்கிறியே, இதெல்லாம் உங்க ஊர்ல இருக்கிற தற்குறி பசங்க பார்த்தாங்கன்னா கன்னடா மொழிக்கு அகேன்ஸ்டா இல்ல கன்னடா மொழியை பத்தி வேற ஒருத்தர் பேசணும்னு நினைச்சாலே வன்முறையில ஈடுபட மாட்டாங்களா? இப்படிப்பட்ட தற்குறி சீரெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களே, இப்பதாண்டா தெரியுது உங்க ஊர்ல நடக்கிற வன்முறைக்கெல்லாம் யார் காரணம்னு. இப்படிப்பட்ட தற்குறி சீன்ஸ் எடுக்கக்கூடிய டைரக்டர் தான். படிடா, ஒழுங்கா படிடா. அது மட்டும் இல்ல, விவேக் ஒரு அருமையான ஒரு டைலாக் கூட சொல்லியிருப்பாரு. 10,000 ஆண்டு பழமையான மொழி, இலக்கணம் உள்ள ஒரு மொழி. கவனிச்சிங்களா? இதுல விவேக் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 10,000 ஆண்டு பழமையான மொழி அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருப்பாரு. அப்படியே இந்த கன்னடா வெர்ஷனுக்கு வந்தோம்னா அவனுங்க என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா, ಕನ್ನಡಕ್ಕೆ ಒಂದಲ್ಲ 2,000 ವರ್ಷಗಳ ಇತಿಹಾಸ ಇದೆ. அதாவது இதுல கன்னடா வெர்ஷன் விவேக் என்ன சொல்றாருன்னா அவங்க ஊர் மொழி 2000 வருஷம் பழமையானது அப்படிங்கிறாரு. அப்ப இந்த திராவிட குடும்பத்துல வந்த மொழி முதல்ல தமிழ் தான் அப்படிங்கறத ஒத்துக்கிறாருன்னு நினைக்கிற டைரக்டரே. படத்தை பார்த்து வன்முறையை மட்டும் கத்துக்கிறீங்களே, அதுல சொல்லிருக்கக்கூடிய நல்ல விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணலாம், தப்பு இல்ல. ஆகா, உனக்கு பர பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. அடுத்து நம்ம தமிழ் வெர்ஷன்ல ஹீரோக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு இன்ட்ரோடக்ஷன் தாங்க இருக்கும். ஏன்னா அந்த படத்துக்கு அதுவே போதுமானதுதான். ஆனா அப்படியே இந்த கன்னடா வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா, எனக்கு குதிரை சவாரியில இன்ட்ரோடக்ஷன் வச்சாதான் நான் ஷூட்டிங் வருவேன்னு சொல்லி ஹீரோ அடம் பிடிச்சிருப்பான் போல. அதனால பீச் ஓரமா சுத்திட்டு இருந்த குதிரையை திருடி இவனுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒன்று எடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த பட்டே ஹுலே படத்துல என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா அவங்க ஊரு சூப்பர் ஸ்டாரான விஷ்ணு அவரோட ஃபேன் பாயா ஹீரோ வராராம். அதுக்கு ஒரு தனியா இன்ட்ரோ சாங் வர எடுத்து வச்சிருக்கானுங்க. சரி, அது இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் நல்லா குடிச்சிட்டு நர போதையில அலப்பறையெல்லாம் கொடுத்துட்டு மட்டையாயிடுறான். அவன் காலைல ஏஞ்சி என்ன சொல்லுவான்? தெரியாது தெரியாது தெரியாது. இப்படி தமிழ் வெர்ஷன் மீசைய முறுக்குக்கும் இந்த கன்னடா வெர்ஷன்ல சுட்ட இந்த முறுக்குக்கும் ஒரு சம்பந்தமுமே இல்லாம பல சீனை கழிஞ்சு வச்சிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னும் நம்ம நிறைய பேச போறோம். இவங்க தான் நம்ம கன்னடா வெர்ஷன் முறுக்கு படத்துடைய ஹீரோயின். அடுத்து நம்ம தமிழ் வெர்ஷன் மீசைய முறுக்கு படத்துல ஹீரோ ரொம்ப பயந்த சுபாவம் கொண்டவர். அதனால ஃபைட் அப்படின்னு வந்துட்டாலே தன்னோட தம்பியை கூட்டிட்டு தான் போவார். அதே மாதிரி இதுல ஹீரோவோட தம்பி அடிக்கிறத ஹீரோவோட ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த கன்னடா வெர்ஷன் முறுக்கு படத்துக்கு வந்தோம்னா இங்கேயும் ஹீரோ அடிக்கிறதுக்கு அவன் தம்பி எல்லாம் கூட்டிட்டு வரான். ஆனா திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, இவன் சண்டை போட்டுட்டு இருப்பான், அவன் தம்பி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுத்தி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன கூந்தலுக்கு அடிக்கணும்னு அவன் தம்பி எல்லாம் இட்டு வந்தான்னு தெரியல. அதுவும் ஃபைட்னா சாதாரண ஃபைட் இல்ல, உள்ள போட்டிருக்க ஜட்டி தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு அவங்க ஊரு குரங்குகளே பொறாமைப்படும் அளவுக்கு குட்டிக்கரணெல்லாம் அடிச்சு ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? அது மட்டும் இல்ல, எப்போதும் ஃபைட் பண்ணும்போது ரூல் நம்பர் 1 ஃபாலோ பண்றதுல இவங்க மறக்க மாட்டானுங்க. அது என்ன ரூல் நம்பர் 1 அப்படின்னா பஞ்ச் டைலாக் பேசுறது. இவர் இந்த படத்துல யாரோட ஃபேன்? சூப்பர் ஸ்டார் விஷ்ணுவர்தனோட ஃபேன். அதனால அவரோட படத்துல வர ரெஃபரன்ஸ் எடுத்து பேசி இவனுக்கு மோட்டிவேஷன் பண்ணாதான் இவனுக்குள்ள வீரமே வருமா. ಈಗ ಈ ಕೋಟೆನ ಗೆಲ್ಲೋ ವಿಷ್ಣುವರ್ಧನ ಆಗು.
ಯಾರ್ ಖದರ್ ನೋಡಿದ್ರೆ ಟೈಗರ್ಗೆ ಜ್ವರ ಬರುತ್ತೋ. ஆஹா இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா? அதாவது இந்த புளுத்தி ஹீரோ என்ன நினைச்சிருக்காருன்னா, நம்மளுடைய டெபியூ பிலிம் இதுதான், அதனால அவனுங்க ஊர் சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு ஜால்ரா போட்டோம்னா நம்மளே ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக்கிடுவாங்கன்னு சொல்லி நினைச்சிருக்காப்புல. ஆனா படத்தை எடுத்து முடிச்சு போட்டு பார்த்த பிறகுதான் தெரியுது நம்ம சூப்பர் ஸ்டார் இல்ல, நம்ம ஒரு சுமாரான ஸ்டாரா கூட ஆக முடியாது அப்படிங்கிறது. ஜோக்கர் பசங்களா. டியர் மார்டிஸ், இதுக்கு அடுத்து ஒரு சீன் எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. கன்னடா வெர்ஷன் விவேக் சண்டை போடுறதுக்கு ரவுடிங்களா நீங்க அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டு இருப்பாப்ல. ஏன்டா நீ பாட சொல்லி கொடுக்கிற வாத்தியாரே கைய நெட்டி அடிப்ப, உன் பையன் ரவுடி அடிக்க கூடாதா? உங்க ஸ்கிரிப்ட் பேப்பர்ல பிய தடவை எடுத்து வச்சிருக்காங்க பாரு ரீமேக்னு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அப்புறம் நம்ம தமிழ் வெர்ஷன் மியூசியம் இருக்குல்ல, காலேஜ் சீனியரா ஒருத்தர் வந்து கலக்கிருப்பார்ல, சுதாகர்னா. எல்லா காலேஜ்லயும் இந்த மாதிரி கண்டிப்பா ஒரு கெத்தான சீனியர் இருப்பாரு. அப்படியே இந்த கன்னடா வெர்ஷன் முறுக்கு படத்துக்கு வந்தீங்கன்னா இவர்தான் சுதாகர் அண்ணா. அப்புறம் இதே சீன்ல உன்னுடைய டேலண்ட் என்ன அப்படின்னு காமின்னு நம்ம சுதாகர் அண்ணன் ஸ்டேஜ்ல ஏத்தி விட்டுருவாப்ல. அப்போ ஹிப்பா பாதி அவரோட ஸ்டைல்ல ரேப் பாடி மாஸ் காமிச்சிருப்பாப்ல. ஏண்டா பாட தெரிஞ்சவனே ஒரே ஒரு மைக்க வச்சு பாடிட்டு இருக்கான், நீ என்ன இலவு கடை கிட்டார்லாம் தூக்கிட்டு வந்திருக்க? அப்படி என்னத்தை கிளிக்கிறேன்னு பாப்போம், பாடு. பாடி தொலையும். ಹೇಳಿ ಹೋಗು ಕಾರಣ ಹೋಗುವ ಮೊದಲು ಹೇಳಿ ಹೋಗು ಕಾರಣ. ஏண்டா டேய், இந்த இல வீட்டுல பாடுற ஒப்பாரி சாங்க பாடதான் நீ கிட்டார்லாம் தூக்கிட்டு வந்து அலப்பற கொடுத்துட்டு இருந்தியா? ரொம்ப பின்னாடி போயிடாதரா. நெருப்புல விழுந்து நீ சுடுகாட்டுக்கு போயிட்டன்னா நீ பாடின இந்த இலவு சாங்கே உனக்கே ரெக்கார்ட் பண்ணி போட்டு விட்டுருவாங்க. ನನ್ನ ಬಾಳಿನಿಂದ ದೂರಾಗುವ ಮೊದಲು. சரி, அதெல்லாம் விடுவோம். அடுத்து நம்ம மீசே முறுக்கு படத்துல ஹீரோயின் சேட்டு அப்படின்னு நினைச்சிட்டு சேட்ஜி சேட்ஜின்னு ஒரு சாங் வரும் தெரியுமா? அது கூட பிற்காலத்துல கிரேட் ஜின்னு ரிலீஸ் பண்ணாங்க. இந்த சேட்ஜி சாக அப்படியே கன்னடா வெர்ஷன்லயும் ரீமேக் பண்ணிருக்கானுங்க. ஆனா வெறும் ஜின்னு பாடிட்டு இருக்கானுங்க. இது பஜ்ஜியா இல்ல என்ன ஜி, யாருக்கு ஜி, எவளுக்கு ஜின்னு ஒண்ணும் புரியல. நமஸ்கார் ஜி மத் ஜாओ ஜி ஓ மாதா ஜி பாபி பாபி. ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த மொத்த படத்துல எனக்கு பிடிச்சது என்னன்னா இந்த சாங் தான். இது நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இது ஏன் நல்லா வந்துச்சுன்னா, ஏன்னா இது மட்டும்தான் அவனுங்க உருப்படியா கரெக்டா ரீமேக் பண்ணிருக்கானுங்க. மத்ததெல்லாம் அவங்க இஷ்டமயத்துக்கு தான் பண்ணிருக்காங்க. இவன் ஃப்ராட்ரா மாமா, இவனை பார்த்து ஏன் பயப்படுற? அடுத்ததா தமிழ் வெர்ஷன் மீசே முறுக்கு படத்துல வர ஒன் ஆஃப் தி எமோஷன் சீன்னா, காலேஜ் கல்ச்சரல்ஸ்ல நம்ம ஹிப்ஹாப் ஆதிய ஸ்டேஜ்ல ஏத்தி விட்டு பாட வச்சிருவாங்க. அப்புறம் எல்லாரும் ஹிப்ஹாப் ஆதிய அவமானப்படுத்தி ஸ்டேஜை விட்டு அனுப்பிடுவாங்க. ஆனா அப்படியே இந்த கன்னடா வெர்ஷன் வந்தீங்கன்னா டைரக்டருக்கு அவன் மேல என்ன காண்டுன்னு தெரியல, அவன் மேல முட்டை தக்காளி எல்லாம் தூக்கி அடிச்சு அவனை ஸ்பெஷல் ஆம்லெட் போட்டு வெளில அனுப்பிச்சிருவாங்க. டேய், இவன் இந்த படத்துல சிங்கரா இல்ல ட்ரம்ஸ் பிளேயரா? என்னடா என்னென்னமோ எடுத்துட்டு இருக்கீங்க? ஆக்சுவலா கதை தான் என்ன? உன்னைய பாட விடாம அவமானப்படுத்தி தான் வெளில அனுப்புனாங்க. நீ என்னடானா அடுத்த சீன்ல சம்பந்தமே இல்லாம ட்ரம்ஸ் பிளே பண்ணிட்டு உட்காந்துருக்க. இவனை டைரக்டர் கன்னடா வெர்ஷன் டிஆர் ஆக்க முயற்சி பண்ணிருக்காரு போல. அதான் எல்லா வேலையும் வாங்கிட்டு இருக்காரு. ரீமேக் எடுக்கும் போது நடுவுல மோஷன் வரலாம், ஆனா இப்படி கன்ஃபியூஷன் வரலாமா சார்? ஏன் சார் இப்படி சம்பந்தம் இல்லாம எடுத்து கழிஞ்சு வச்சிருக்கீங்க? ಇದು ಸರಸ್ವತಿ ತಾನೆ. Sounds like you have mental problems, man. Yeah, you have mental problems. டென்ஷன் ஆகாதப்பா. இப்ப நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னா நீ என் நாக்கு தொங்க போட்டு பின்னாடியே வந்துட மாட்ட? ஆமா போடி, நீ பெரிய உலகலைக்கு வராங்க உன் பின்னாடி. ஐ எனக்கு டூயட்டோட பொண்ணு கிடைச்சிருச்சு. ஏமா ஓடாது நில்லுமா, எனக்கு மூட்டு வலி. ஆனா இதுல பியூட்டி என்னன்னா, இவனுங்க என்ன சாங் எடுத்தாலும் சரி, என்ன சீன் எடுத்தாலும் சரி, அவனுங்க ஊர் சூப்பர் ஸ்டார் விஷ்ணு சாருக்கு ஜால்ரா அடிக்காம மட்டும் இருக்கவே மாட்டாங்க. என்னடே, அந்த ஊர் சூப்பர் ஸ்டார் விஷ்ணு சாருக்கு
நீங்க ஜால்ரா போடுங்க, நான் வேணான்னு சொல்ல. எல்லா பாட்டுலயும் எல்லா சீன்லயுமாடா அட பேதியில போவானுங்களா. பாக்குற ஆடியன்ஸே பைத்தியக்காரன் ஆக்கிட்டு இருக்காங்க. டேய் இப்படியே பாடிட்டு ஆடிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, கண்டிப்பா ஒரு நாள் ஃபிக்ஸ் வந்துரும் பாத்துக்க. அடுத்து நம்ம மீசை முறுக்கு படத்துல வர இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம ஹீரோயினோட தங்கச்சியோட லவ் மேட்டர் வீட்ல தெரிஞ்சு பிரச்சனை ஆயிரும். அதனால ஹீரோயினோட மாமா என்ன பண்ணுவார்னா, லவ் பண்ற 2 பேரையும் பிரிச்சு வச்சு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஏற்பாட பண்ணிடுவார். இதனால பயந்து போன ஹீரோயின் ஹீரோவோட பேசுறத அவாய்ட் பண்ணிடுவாங்க. இவ்வளவுதான் அந்த சீனே இருக்கும். அப்படியே இந்த சீனை கன்னடா வெர்ஷன்ல எப்படி தெரியுமா முறுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்க. இங்கேயும் ஹீரோயினோட தங்கச்சி இத நிக்கிறானே இந்த பையனை லவ் பண்றான். இந்த முறுக்கு வெர்ஷனுடைய ஹீரோயினோட மாமா என்ன பண்றாருங்கிறத பாருங்க. அதாவது என்னன்னா, ஹீரோயினோட மாமா அவங்க ஊர்ல பெரிய புளுத்தி ஆட்டுக்கு. அதனால தமிழ்ல இருந்த சீனை அப்படியே நம்ம முறுக்கு புளிஞ்சு வச்சா எப்படி இந்த ஊர் ஆடியன்ஸ் ஒத்துப்பாங்க. அதனால லவ் பண்ண பொண்ணு முன்னாடி அடிச்சு அவனை தோச்சி அவனை கொன்னு புடுறாங்க. இப்படி எடுக்கணும்டா ரீமேக்னா, இப்படி எடுக்கணும். ஹலோ, இப்ப அழுதாவே இல்ல. நான் அடுத்து நம்ம தமிழ் வெர்ஷன்ல ஏன் நீ என் கூட சரியா பேச மாட்ற, எதுக்காக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற அப்படின்னு சொல்லி நம்ம ஆதி கேட்க போவாப்ல. அந்த இடத்துல சீனியர் ஹிப்ஹாப் ஆதி மேல கை வச்சிருவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹிப்ஹாப் ஆதி பொண்ணுங்களே இப்படிதான் சொல்லி மொட்டை மால்ல ஃபீல் பண்ண தன்னோட ஆளுக்கு போன் பண்ணி கண்ணா பின்னான்னு பேச, அதுக்கப்புறம் சீனியர்ஸோட ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். அதுல நம்ம ஹிப்ஹாப் ஆதி சீனியர்ஸ் அடிச்சு காலேஜையே அவர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவார். அப்படியே இந்த கனடா வெர்ஷன் முறுக்கு படத்துக்கு வந்தீங்கன்னா, அவனுங்க ஊரு ஹிப்ஹாப் ஆதி ஏன் என் போனை எடுக்க மாட்ற, எதுக்காக சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்ற, எதுக்காக சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னாடி கேட்க, அந்த இடத்துல சீனியர் அடிக்க வர, ದೇಶಕ್ಕೆ ಹುಲಿ ಸಿಂಬಲ್ಲು ಸೌದಕ್ಕೆ ಸಿಂಹ ಸಿಂಬಲ್ಲು. ஐயோ எங்க இந்தியா புடிச்சீங்க அவனை. சி இந்த தமிழ் வெர்ஷன்ல வர மாதிரி நாங்க இந்த ஃபைட் சீனை வைக்க டைம்ல வேஸ்ட் பண்ண மாட்டோம். அதனால எங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த இடத்துல ஃபைட் சீன் வைப்போம். என்ன ಜಲೀಲನ್ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಅವತ್ತು ಬೇರೆ ಇವತ್ತು ಬೇರೆ ಆಗಿರ್ಬೋದು. டேய் நீ இன்னும் பஞ்ச் டைலாக்கே பேசி முடிக்கலையா? இருடா ஒரு கட்டிங் போட்டு வந்து ஒன்று வச்சுக்கிறேன். முடியல, நான் டயர்ட் ஆகுது. வேணா இதோட நிறுத்திக்கிறோம். டியர் மார்டிஸ், இந்த படத்துடைய ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் சர்க்கஸ் கூடாரத்துல வேலை செஞ்சிருப்பா போல. அங்க பண்ற கோமாளித்தனத்தெல்லாம் ஃபைட் சீன்ல சொருகி வச்சிருக்கான். நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. டியர் மார்டிஸ், எல்லாருக்கும் தெரியும் இந்த மீசிய முறுக்கு படம் ஹிப்ஹாப் ஆதியோட ரியல் லைஃப் ஸ்டோரி. அந்த படத்துல அவரோட ரியல் லைஃப்லயே நிலாங்கிற பொண்ணு அவர் விட்டு போயிரும். அப்ப கூட இந்த படத்துல விட்டுட்டு போன பொண்ணையே அவ்வளவு கண்ணியமா காமிச்சிருப்பாப்ல. ஆனா அப்படியே இந்த தற்குறி வெர்ஷனுக்கு வந்தோம்னா, நல்ல குடும்பத்தில் பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேலே கை வைக்க மாட்டாங்க, தெரியுங்களா? ஆனா நான் அப்படி இல்லடே. உன் அப்பன் வாத்தியார் அடிக்கிறான், நீ லவ் பண்ண புள்ளி அடிக்கிற. ஆடியன்ஸ் எப்படி உங்க ஊர்ல செருப்பால் அடிக்காம விட்டாங்க? ஏண்டா டேய், ரீமேக் எடுக்க சொன்னா இஷ்டமயத்துக்கு எடுத்துட்டு இருக்கீங்க. யாரா நீங்கெல்லாம்? பட்டே ஹுலே. இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு புள்ள இல்ல, ஊருக்கு ஒரு புள்ள இருந்தாவே மழை ஹொட்டோ ஹொட்டோ குட்டி ஊர் செழிச்சு போகும்டா. அப்புறம் அந்த புள்ளைக்கு வெக்கோ மானம் சூடு சொர்ண இப்படி பொண்ணுங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த கருமாந்தரமும் இல்ல போல. வேற ஆளு கிடைக்கலோ என்னமோ திருப்பி இந்த தற்கொலையை லவ் பண்ண ஆரம்பிச்சிருது. அங்கிட்ட ஒரு டூயட் சாங் ஒன்று வைக்கிறாங்க. ಓಕೆ ಅಂದರೆ ಸಾಕು ಪ್ರೀತಿಗೆ. அப்புறம் நம்ம மீசைய முறுக்கு படத்துல ஹீரோயினோட மாமன்காரன் லவ் மேட்டர்லாம் தெரிஞ்சு ஹிப்ஹாப் ஆதியோட வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு இருப்பாப்ல. அப்ப நம்ம ஹிப்ஹாப் ஆதி பாவமா, என்னடா நம்ம செஞ்ச தப்புக்காக நம்ம அப்பாவெல்லாம் தப்பா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி கூனி குறுகி போய் நிப்பாப்ல. ஆனா அப்படியே இந்த கன்றாவி பிடிச்ச வருஷனுக்கு வந்தீங்கன்னா, மணிக்கு ஒரு முறை நாங்க ஒரு தற்குறி தான் அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ணிட்டே இருக்காங்க. ಏಯ್ ಯಾರ ಮುಂದೆ ಕುತ್ಕೊಂಡು ಏನ್ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ಯಾ? யாரா இவங்க எல்லாம் ரவுடியா? யார் இந்த கடைசியில இருக்கிறவ? எங்க ஸ்ட்ரீட்ல பானிபூரி விக்கிறவ மாதிரியா இருக்கான். டேய் நீ என்னடா வாயில சிரிப்பு அடக்கிட்டு இருக்க? அவனுங்க பண்ற காமெடி எல்லாம் பெரிய காமெடி, சிரிச்சிரு. இவன் யாருவன் ரொம்ப புழுக்கமா இருக்குன்னு பட்டனாலா கழட்டி போட்டு நிக்கிறான். லேடிஸ் இருக்காங்கடா தற்குறி, எடுத்து போடு பட்டனை. இந்த கடைசியில நிக்கிறவன் காஸ்டியூமா பார்த்தா நைட்டு 12 மணிக்கு மேல அவங்க ஏரியால கூர்க்கா வேலை பாக்குற மாதிரி இருக்கான். ஏண்டா இன்னுமாடா இவங்களா ரவுடின்னு வச்சு சுத்திட்டு இருக்கீங்க? அட தற்குறி பயலுகளா. ஏய் இவன் யாரா? சரியான தமாசு. அப்புறம் யார் சொல்றதும் கேட்காம லைப்ரரியில உட்காந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வழக்கமா காலையில வாக்கிங் போற ஆத்தாக்காரி காலேஜுக்குள்ள போயிட்டா போல. அங்க ஹீரோயினை ஹீரோட பிரிச்சு இழுத்துட்டு போயிடுறா. ಆದ್ರೆ ಅದೇ ಜಗತ್ತು ಪ್ರೀತ್ಸವ್ರನ್ನ ಹೆದರಿಸ್ತಾನೆ ಇರುತ್ತೆ. அப்புறம் நம்ம ஹிப்ஹாப் ஆதி எப்படி நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆல்பம் சாங் பண்ணும் அப்படின்னு சொல்லி சென்னை கிளம்பி போவாரோ, அதே மாதிரி இங்கேயும் நான் ஒரு தற்குறி படம் எடுக்கணும்னு
தற்கூரி ஆல்பம் சாங் எடுக்கணும்னு பெங்களூர் கிளம்பி போயிடுறான். சரி, பெங்களூர் போனவன் அங்கேயாச்சும் மானத்தோட ஏதாச்சும் பண்ணுவான்னு பார்த்தா பெங்களூர்ல பாட்டு பாடி பிச்சை எடுத்துட்டு இருக்கான் போல. அப்புறம் இவன் பாடின பாட்டை ஏதோ ஒரு ஆடியோ கம்பெனிட்ட கொண்டு போய் கொடுக்க, அங்க உட்காந்துட்டு இருக்கிற ஆம மூஞ்சி இவனை அசிங்கமா திட்டி துரத்தி விட்டுறா. அப்புறம் இந்த ஆம மூஞ்சி கலாச்சதுல ரொம்ப வெக்ஸாய் பாடி பிச்சை எடுக்கிறதே ஒரு தொழிலா மாத்திக்கிறான். சரி, அந்த வேலையாச்சும் ஃபுல் டைம் ஜாபா மாத்திப்பான்னு பார்த்தா அதுக்கு கூட லாய்க்கலன்னு திருப்பி வீட்டுக்கே வந்துடுறான். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவனுங்க பிச்சை எடுக்க பாடிய சாங் யூடியூப்ல வைரல் ஆகுதான். எப்படி நம்ம ஹிப்ஹாப் ஆதிக்கு இந்த கிளப்ல மப்பள சாங் வைரல் ஆச்சுல, அது மாதிரி. கேவலமான பில்டப் தேவையா பாஸ்? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். அப்படியே கட் பண்ணி நம்ம தமிழ் வெர்ஷனுக்கு போனோம்னா, ஆதி லவ் பண்ண நிலா எப்படி என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி கதற நம்ம ஹிப்ஹாப் ஆதியும் ஒரு ஜென்டில்மேனா விலகி போயிருவார். All the best, but goodbye. நிலா ஆதியை விட்டு போற இந்த சீன்லாம் நான் தியேட்டர்ல பார்த்து எனக்கு கண்ணீரே வந்துருச்சு. அப்படிப்பட்ட எமோஷன் சீனை இந்த கன்னடத்துல கழிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. நீ லவ் பண்ணுவ, நீ சொன்னா நாங்க விட்டு போயிடணுமா? விட்டு போறதுக்கு நான் என்ன ஹிப்ஹாப் ஆதி ஆடி அப்படின்னு சொல்லி இந்த தற்குறி பய அந்த பொண்ணு வீட்டுக்கே பொருள் எடுத்துட்டு போய் ஏண்டா முட்டா பசங்களா, மீசைய முறுக்கு படம் மாதிரி யங்ஸ்டருக்கு ஏதாச்சும் நல்ல மெசேஜா சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி தற்குறித்தனமா படத்தை எடுத்து வன்முறை ஒன்றே தான் தீர்வுங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்கீங்களே முட்டா பசங்களா. இப்படிப்பட்ட முட்டா புண்ணாக்க லவ் பண்ண ஹீரோயின் ஒன்னும் தற்குறி இல்ல, அதனால அழகா தடவி கொடுத்து மரியாதை பஸ்ரா போயிரு இல்ல மானத்தை வாங்கிடுவேன்னு சொல்ல, அப்பாடா இந்த முட்டா பேட்ட இருந்து தப்பிச்சிட்டோம், போற வரைக்கும் அழுவுற மாதிரி நடிப்போம். அப்புறம் நம்ம தமிழ் வெர்ஷன்ல எப்படி ஹிப்ஹாப் ஆதி பாட நிலா கழுத்துல தாலி ஏறன்னு அவ்வளவு எமோஷனலா கிளைமேக்ஸ் முடியுமோ, அப்படியே இந்த கன்னடா வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா இந்த நரி ஊளையிட நிலா கிரேட் எஸ்கேப். அப்புறம் இந்த நரி ஊழையிட்டதுல இம்ப்ரெஸ் ஆன அவனுங்க ஸ்டேட் கர்நாடகா சூப்பர் ஸ்டார் புனித் ராஜ்குமார்லாம் வந்து ಯಾರು ಕಲೆಗೋಸ್ಕರ ಅವ್ರ ಜೀವನನೇ ತ್ಯಾಗ ಮಾಡಿರ್ತಾರೋ ಅಂತವ್ರಿಗೆ ಮಾತ್ರ ಸರಸ್ವತಿ ಒಲಿತಾಳೆ. இந்த படத்தை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே 4 வாட்டி மயக்கம் போட்டு விழுந்திருக்கேன், 2 வாட்டி வாந்தி எடுத்திருக்கேன். இந்த மீசைய முறுக்கு படம் என்னுடைய டீனேஜ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இனிமே பிடிக்குமாங்கிறது டவுட் தான். நீங்க பார்க்கும் போது இந்த படம் எவ்வளவு இம்பாக்ட் ஏற்படுத்திச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மொத்தத்துல இந்த பட்டே ஹுலே புலி புழுக்க இல்ல, புலியோட பேதி. புலிக்கு வைத்தால போச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த லட்சணத்துல அந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க, கழிஞ்சிட்டாங்க. இதே மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு வீடியோ நான் ரோஸ்ட் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் மாண்டி ஷோஸ் ரோஸ்ட். நான் தான் மாண்டி. நன்றி.